நாயன்மார் பெருமக்களை பொறுத்தவரையில் உங்க வாழ்க்கை வரலாற்றை சேக்கிழார் விரித்து பாடி கொடுக்கிறார். இதுக்கு சேக்கிழார் வைத்த பேரு திருத்தொண்டர் புராணம் தான். பின் அல்லது பெரிய புராணம்னு மாறி அந்த திருநாமம் தான் நிலைக்குது. அதுதான் பிரபலமாக எல்லோருக்கும் தெரியும்படி ஆகுது. அது அளவில் பெருசாக இருக்கிறதுனால பெரிய புராணமான்னு பார்த்தா அதெல்லாம் காரணமாக சொல்லலை. நிறைய பாடல்கள் இருக்குது, இப்படிலாம் எதுவுமே கிடையாது. பெரியவர்கள் புராணம் பேசப்பட்டதால் பெரிய புராணம்னு விட்டாங்க ஆச்சாரியர்கள். பெரியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் யார் ஒருவரை நம்ம பெரியார்னு சொல்லலாம்னா செயற்கரிய செயல்களை செய்பவர்கள் தான். இதை வள்ளுவத்தேவ நாயனார் அவர் குரல் மூலமாக தான் இதை அப்படியே எடுத்துக்கிறோம். செயற்கரிய செயல்களை செய்பவர்கள். இப்போ நாயன்மார் பெருமக்களை பொறுத்தவரையில் அவர்கள் செய்த செயல்கள் எது ஒன்றையும் ஒரு காலத்திலும் வேறு யாராலையும் செய்ய முடியாதுன்னு எல்லோரையும் படைத்த பெருமானுக்கு தெரியும். அவர்கள் எதனால் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி பேருக்கு நடுவில் ஒரு 63 பேரை தேர்ந்தெடுத்து இவங்களை வாரி பாருங்களேன், இந்த பக்குவத்தை பாருங்களேன்னு காட்டி கொடுக்கணும்னா வாஸ்தவத்தில் செயற்கரிய செயல்களை செய்பவர்கள். அவர்களை பார்த்து பார்த்து வியக்க மட்டும்தான் முடியுமே தவிர அதை ஒரு காலத்திலையும் வேற யாராலையும் நிச்சயமா செய்ய முடியாதுன்னு பெருமானுக்கு தெரியும்.